எக்ஸாம்பிள் இருக்குது. Y equal to cos x, find the area of the region, and x equal to 0 to 2. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? டேபிள் ட்ரா பண்ண போறீங்க. டேபிள் ட்ரா பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இதுலேருந்து சேம் சைனுக்கு எப்படி போடணும் அதே ஐடியா தான். சொல்றாங்க என்ன வேணும் சொல்றாங்க? 0 pi by 2 pi 3 pi by 2 2 அப்படியே போட்டு காசு எடுக்கிற இடத்துல என்னென்ன கிடைக்கும் சொல்லுங்க. காசு எடுக்கிற இடத்துல என்ன கிடைக்கும்? சரி, வெரி குட். இது எக்ஸ், இது ஒய் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ். அப்போ 0 பை பை 2 பை 3 பை பை 2 3 பை 2 2 பை அவ்வளோதானே. சரி, காஸ் 0 என்னது 1, காஸ் பை பை 2 என்னது 0, காஸ் பை என்னது -1, காஸ் 3 பை 2 0, காஸ் 2 பை 1. சரிங்களா? இதில் என்ன டவுட் இருக்குதா? திடீர்னு இதில் என்ன வேல்யூ கண்டுபிடிக்கிற டவுட் இருக்குதா? நோ டவுட்ஸ். சரி, இப்போ இதுக்கு கிராப் ட்ரா பண்ணணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்க. கிராப் ட்ரா பண்ணலாம். அப்போ என்னாச்சு? கிராப் ட்ரா பண்ண போகிறோம். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் -1 வரைக்கும் வருது. அப்போ ஒய் ஆக்சிஸ் நமக்கு வேணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரா பண்ணணும். ஒய் ஆக்சிஸ் -1 வரைக்கும் வருது. எக்ஸ் ஆக்சிஸ் என்ன வருது? 0 பை பை 2 தானே வருது. அப்போ 0 பை பை 2 பை 3 பை 2 2 பை. இது எக்ஸ் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ் என்னது? 1 -1 வருது. 1 -1 சொல்கிறாங்க. இப்போ எக்ஸ் 0னா ஒய்யோட வேல்யூ என்னது? 1. எக்ஸ் 0, அப்போ ஒய் வேல்யூ என்னது? 1. அடுத்தது என்னது? சரி, 0 இங்கே போட்டுடலாம். 0 இங்கே வரும். 0 இங்கே போட்டு சொல்லணும். ஓகே. அடுத்து எக்ஸ் வந்து பை பை 2னா ஒய் வந்து 0. கரெக்டாப்பா? அப்போ எக்ஸ் வந்து பைனா ஒய்யோட வேல்யூ -1. எக்ஸ் வந்து 3 பை பை 2னா ஒய்யோட வேல்யூ 0. எக்ஸ் வந்து 2 பைனா ஒய்யோட வேல்யூ 1. கரெக்டாக பாயிண்ட் பார்த்துங்க. இந்த பாயிண்ட் தான் நான் வந்து நோட் பண்ணிக்கிறேன். கரெக்டாப்பா? பார்த்துருக்கேன் சார். அப்படியே பாயிண்ட் பார்த்துங்க. இங்கே ஒரு 0 2 5 இருக்குது. அப்படியே இங்கே பண்ணுங்க. ஓகே சார். இங்கே 0 கிடையாது. 0 வந்து எக்ஸில் இங்கே தான் வரும். 0 இங்கே தான் இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ கிராப் ட்ரா பண்ணுங்க. என்ன ஆகும்? 0னா 1, அப்படியே பாயிண்ட் கிராப் வரும். இங்கேருந்து இங்கே வரும். இது ஒரு க்ளோஸ்டு டயக்ராம். அப்படியே இங்கே டச் ஆகிட்டு இந்த பாயிண்டில் டச் ஆகிட்டு அப்படியே மேலே போகும். இது ஒரு க்ளோஸ்டு டயக்ராம். அப்படியே மேலே வரும். சரிங்களா? அப்போ இதோட ஸ்டாப் ஆகுது. இதோட ஸ்டாப் ஆகுன மீனிங் என்னது? சார் அப்போ 2 டயக்ராம் தானே சார்? 3. இது x = 2 பை இஸ் ஆல்சோ டயக்ராம். இது வரைக்கும் டச் ஆகுது. கரெக்டுங்களா? இது வரைக்கும் ஒன்றா. ஓகே சார். இது ரீஜியன் தான். சரிங்களா? அப்போ 3 ரீஜியன் வருது. சரிங்களா? அப்போ 3 ரீஜியன் நம்ம A1 A2 A3 செப்பரேட்டாக பாயிண்ட் பண்ணி நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் கன்வெர்ட் பண்ணி போடணும். சரிங்களா? இது ஒரு ரீஜியன். இது செகண்ட் ரீஜியன். அப்போ அந்த லிமிட் எங்கிறது இது வரைக்கும் கொஞ்சம் கரெக்டாக பார்க்கணும். இது தேர்ட் ரீஜியன். ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் ரீஜியனோட ஃபார்முலா என்னது? A1 வருது. அப்போ A1ஓட வேல்யூ வேணும்ல. அப்போ A1 என்ன பார்ட்டு? A1 ஈக்குவல் டு இன்டெக்ரல் எதுலேருந்து? 0லேருந்து பை பை 2. கரெக்டுங்களா? 0 டு பை பை 2 காஸ் எக்ஸ் இன்டு டிஎஸ். அதே மாதிரி A2 என்னது? பை பை 2 டு 3 பை பை 2. 5 பை 2 டு 3 பை பை 2. அப்புறம் தேர்ட் ரீஜன் இது காஸ் எக்ஸ். இது எல்லாமே இன்டெக்ரல் வேல்யூ ஒன்று தான். பட் லிமிட் வேல்யூ சேஞ்ச் ஆகும்போது நம்மளோட அதனோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். அப்போ என்னாச்சு? 3 பை பை 2 டு 2 பை. அப்போ என்னாச்சு? காஸ் எக்ஸ் இன்டு டிஎஸ். சொல்கிறாங்க என்ன? காஸ் எக்ஸோட இன்டெக்ரல் ஃபார்முலா என்னடா என்ன? sin x. sin x. அப்போ எல்லாத்துக்குமே sin x ஆயிடுமா? அப்போ ஃபர்ஸ்ட் இதை முடியுது. இதனோட வேல்யூ என்னது? sin பை பை 2 என்ன? 1. sin 0 என்னது? 0. அப்போ இதனோட வேல்யூ என்ன? ஏரியா 1ஓட வேல்யூ 1. கரெக்டுங்களா? ஏரியா 1ஓட வேல்யூ 1. அதே மாதிரி ஏரியா 2 கண்டுபிடிங்க. ஏரியா 2 என்ன கிடைக்கும்? என்ன இது sin x தான். பட் லிமிட் என்ன கிடைக்குது? 5 பை பை 2 டு 3 பை பை 2. கரெக்டாப்பா? அப்போ 3 பை பை 2 என்ன கிடைக்கும்? sin 3 பை பை 2ஓட வேல்யூ -1. மைனஸ் ஆஃப் sin பை பை 2. மைனஸ் ஆஃப் sin பை 2 -1.
அப்போ -1 என்ன கிடைக்கும்? -2 கிடைக்கும். பட் என்னது ஏரியா? ஏரியாங்கும் போது என்ன ஆகும்? +2 மட்டும் தான் எடுக்கணும். -2 எடுக்கக்கூடாது. கரெக்டாப்பா? ஓகே சார். அதே மாதிரி லாஸ்ட் ஏரியா. சொல்லுங்க ஏரியா 3. ஏரியா 3 ஈக்குவல் டு எகைன் sin x. அவரோட லிமிட் என்னது? 3π/2 to 2π. கரெக்டுங்களா? எஸ் சார். அப்ப சொல்லுங்க என்ன நடக்கும்? 2πனா 0 0 மைனஸ் sin 3/2. sin 0 3/2 minus -1. sin 3/2 ஓட வேல்யூ -1. அப்ப என்ன plus 1. கிடைக்குது? 1 கிடைக்குது. +1 கிடைக்குது. கரெக்ட்டுங்களா? எஸ். அப்ப a3 +1. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? a கண்டுபிடிக்க போறோம். அப்ப a ஓட வேல்யூ என்னது? a1 4. a2 a3. சொன்ன மாதிரி 1 2 1 that is equal to 4 square units. ஓகே சார். ஏரியா இதுக்கு பாருங்க ஏரியான்னு கேட்டிருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? எண்ட் ஆஃப் ரிசல்ட் ஸ்கொயர் யூனிட் இல்லைன்னா யூனிட்ஸ் அது மாதிரி எழுதணும். ஏரியா கேட்டாலும் ஸ்கொயர் யூனிட் கண்டிப்பாக எழுதியாகணும். சரிங்களா?